அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ரேஷன் உரிமையாளர்களுக்கு, குறிப்பாக வறுமை கோடிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் உரிமையாளர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஒரு முறை மட்டும் 10,000 + 5,000 + 2,000 உதவித்தொகையாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு. இது என்னென்ன அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, எந்த தேதியிலிருந்து குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும், அதே போல குறிப்பிட்ட குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த தொகை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய பெயர் பட்டியலும் சரிங்களா, எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு பெயர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும், உங்களுடைய பெயர் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை இதுவரை வழங்கப்படலை. ஸோ அது மாதம் மாதம் 1,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முறை மட்டும் சரிங்களா, ஆட்சி அமைந்த உடனே 5,000 வழங்கப்படும். அதே போல் ஒரு முறை மட்டும் கருணை தொகை 10,000 ரூபாயாகவும் வழங்கப்படும். அதே போல் மாதம் மாதம் சரிங்களா பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, இது முதியோர் தொகை, அதுவுமே சேர்த்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். மக்களின் சுமையை போக்குவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆட்சி அமைந்த உடனேயே ரூபாய் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, திமுக ஆட்சியில நிதிச்சுமை அதிகரித்திருப்பதனால ஒரு முறை மட்டும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதுவும் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே அனைவருக்கும் செலுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்துல சரிங்களா, வேலை இல்லாம காத்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உறுதியாகவே வழங்கப்படும் என்று மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது தவிர்த்து 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இது 5 வருடத்திற்கும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பொங்கல் சிறப்பாக கொண்டாடி வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரூபாய் 1,000 வருடாந்தோறும் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்குமே இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னா, கைத்தறி நெசவாளர்களுக்கு சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் என்னன்னா, மீனவர்களுக்கு தடை காலத்துல, மீன்பிடி தடை காலத்துல அரசு வழங்கக்கூடிய தொகை 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவே உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க மீனவர்கள் மத்தியில. அடுத்ததா நகர பகுதிகளில் சரிங்களா, நகர பகுதிகளில் சிறு குறு வியாபாரிகள் வாங்கிய கடன்கள் அனைத்தும் கூட்டுறவு வங்கிகளை ஏற்றுக்கொள்ளும். அது கூட்டுறவு வங்கிகளில் நீங்க கடன் வாங்கி சிறு குறு வியாபாரிகளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யும். அதற்கான தொகையை அரசே கட்டிடும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா கைத்தறி நெசவாளர்கள் சரிங்களா, கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கணும் அப்படின்னா தமிழக அரசு அதற்காக கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட் வரைக்கும் கொடுக்கலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க நெசவாளர்கள் மத்தியில. அடுத்ததா விசைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் சரிங்களா 1,000 1,400 யூனிட் வரை இலவசமாகவே வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். அதே போல
பெண்களுக்கு தற்போது 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அது மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் மூலியமா அது குலவிளக்கு என்ற திட்டமாக மாற்றப்பட்டு மாதந்தோறும் அது இனிமே 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஆட்சி அமைந்த உடனே இந்த அப்டேட்லாம் ஒவ்வொன்றா வாக்குறுதிகள்லாம் இடம்பெறும். ஸோ நீங்களும் பயன்பெற்றுக்கலாம். இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.